அதுக்கு பிறகு கீமோ இன்ஜெக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து எல்லாமே கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிடுச்சு. இங்கே செஸ்ட்டில் இருந்தது ரெடியூஸ் ஆகிருக்கு, தலையில் இருந்ததும் நிறைய ரெடியூஸ் ஆகிருக்கு. அது டோட்டலாக வந்து நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அவங்களுக்கு வந்து தலையில் வந்து கேன்சர் கட்டியிருக்கு. இப்போ வந்து ஆப்ரேஷன் பண்ணிட்டோம். ஆப்ரேஷன் பண்ணியும் அவங்களுக்கு வந்து இது வந்து யூடியூப்பில் பார்த்துங்க. அது வந்து என் பேர் வந்து அஞ்சலி. அவங்க வந்து எங்கள் மாமியார். அவங்க பேர் வந்து மாரியம்மாள். நாங்கள் வந்து பொன்னேரியிலேருந்து உள்ளே போனோம். கிராமம் புலிக்குளம் கிராமம். அவங்களுக்கு வந்து தலையில் வந்து கட்டியிருக்கு, கேன்சர் கட்டியிருக்கு. இப்போ வந்து ஆப்ரேஷன் பண்ணிட்டோம். ஆப்ரேஷன் பண்ணியும் அவங்களுக்கு வந்து இப்போ தலை வலிக்குது, சாப்பிட மாட்டேன்றாங்க, ஒரு மாதிரி கேராக படுத்துன்னே இருக்காங்க. இது வந்து யூடியூப்பில் பார்த்து இதோட இது அது வந்து இப்போ சரி இங்கே வந்து பார்க்கலாம். ஆப்ரேஷன் பண்ணியும் சரி, நாங்கள் ஃபோன் பண்ணி கால் பண்ணி கேட்டோம். கால் பண்ணதுக்கு வாங்க கூப்பிட்டு வாங்க சரி பண்ணிடலான்னு சொல்லியிருக்காங்க. அதனால கூப்பிட்டு வந்தோம். அவங்க சொன்னதெல்லாம் எங்களுக்கு பிடிச்சிருந்தது. சரி அதனால இப்போ டேப்லெட் வாங்கியிருக்கோம், போட்டு பார்த்துட்டு. ஒரு 5 இயர்ஸுக்கு முன்னாடி இருந்துச்சு சார். அது வந்து கட்டின்னு இல்லை, கை வலி. இப்போ கூட நாங்கள் கை வலிக்காக தான் அங்கே போனோம். இங்கேருந்து கை வலிக்குது, கை தூக்க முடியல, செய்ய முடியலன்னு போனோம். அங்கே போனால் நரம்பு டாக்டர் பார்க்க சொன்னாங்க. நரம்பு டாக்டர் பார்த்தா நீங்கள் வந்து தும்பிக்கிட்டே இருப்பாங்க. தும்பல் வந்துச்சுன்னா ஒரு 1/2 hour 1 hour வரையும் தும்புவாங்க. அந்த தும்பிக்கினே இருந்ததுனால அவர் டாக்டர் சொன்னார், நீங்கள் ஸ்கேன் எடுத்துகிட்டு வாங்க. அந்த ஸ்கேன் எடுத்த பேர் தான் எங்களுக்கு தெரியும். இதே மாதிரியா ஃபர்ஸ்டில் வந்து இந்த நரம்பு வலிக்காக நாங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். அது எடுத்த பேர் நார்மலாக ஆயிடுச்சு. கை வலியெல்லாம் நார்மல் ஆயிடுச்சு. அதோட விட்டுட்டாங்க. சரி இப்போ திரும்ப கை வலினால எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து போடுறா, அதில் கட்டி இருக்குது, தலையில் கட்டி இருக்குது, ஆப்ரேஷன் பண்ணணும். ஆப்ரேஷன் பண்ணி அந்த கட்டி இதுக்கு போன பேர் தான் தெரியும் எங்களுக்கு கேன்சர் கட்டின்னு தெரியும். ஒரு 2 years தான் எடுத்தோம். அந்த ஹீமோ இது சாப்பிட்டாங்க, அந்த நாட்டு மருந்து சாப்பிட்டுருந்தாங்க. அதோட அந்த வலி இல்லாமல் போயிடுச்சு, வலி இல்லை. இப்போ அது விட்டுட்டு பேர் தான் வலி. கழனி வேலைக்கெல்லாம் போங்க, தலையில் வெயிட்டெல்லாம் தூக்கவே அது அந்த தலைவலி வர ஆரம்பிச்சிச்சு. ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு பண்ண உடனே தலைவலி இல்லாமல் இருந்துச்சு. இப்போது ஒரு 1 week-ஆக தலை வலிக்குது, ஒரு கேராக இருக்குது. எந்திரிச்சு கொஞ்சம் தூரம் நடந்தால் கீழே விழுந்துடுறாங்க, அவங்களால நடக்க முடியல. ஆப்ரேஷன் பண்ண இடத்துல வந்து கரண்ட் வைக்க சொல்லியிருக்காங்க. அதுக்காக GH போனோம். இப்போது எங்களுக்கு கரண்ட் வைக்கிறதுக்கு பிடிக்கல. இப்போ வேண்டாம், கரண்ட் வேணாம், அவங்களால தாங்குற சக்தி இல்லை. அது இப்போ யூடியூப் சேனலில் பார்த்ததுனால நாங்கள் இங்கே வந்திருக்கோம். அவங்க வந்து இந்த டேப்லெட்டு 2 months எடுங்க, அது வெளியே நீங்கள் வந்து அங்கே கொடுத்துக்கிற இதுவெல்லாம் எதுவும் வாங்காதீங்க, GH நீங்கள் இந்த டேப்லெட் சாப்பிட கூட எடுக்கலான்னாங்க. இல்லை இப்போ அவங்களுக்கு ரொம்ப உடம்பு வீக்காக இருக்கிறதுனால 2 மாதம் கழித்து நார்மலாக வந்த பேர் வேணால் நீங்கள் எடுத்துங்க நீங்கள், ஆனால் இப்போ வேண்டான்னு இருக்காங்க. அந்த டேப்லெட்டும் கண்டினியூ பண்ண, அவங்களுக்கு ஃபிக்ஸ் டேப்லெட்டும் கொடுத்துருக்காங்க, அதுவும் கண்டினியூ பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனால் கரண்ட்டு மட்டும் இப்போ வைக்க போகிறதில்ல, 2 months கழித்து வச்சுக்கலான்னு இருக்கோம். எப்படி இருக்குது பார்த்து இது வைக்கலாம். இவங்க கரெக்டாக நார்மலாக சாப்பாடெல்லாம் கரெக்டாக சாப்பிட்டாங்கன்னா எடுக்கலாம். ஒரு நாளைக்கு காலையில் 2 இட்லி இல்லை 1 இட்லி சாப்பிடுவாங்க, மதியம் கொஞ்சமாக சாப்பாடு, நைட்டு ஒரு 2 இட்லி சாப்பிடுவாங்க, அவ்வளோதான். வேறு எதுவும் சாப்பிட மாட்டோம்.